சிம்மம் ராசி. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பஞ்சமாதிபதி, 5க்கு அதிபன், 8க்கு அதிபன், 2 வீட்டுக்கு அதிபதி இந்த குரு. ஒரு வீடு சுப வீடு, 5ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவா, கோண வீடு, சுப வீடு, அந்த வீட்டில் உள்ள பலன்களை ஃபுல்லா பாசிட்டிவா எடுத்துக்கலாம். 8வது வீடு நெகட்டிவான்னு கேட்டீங்கன்னா அது நெகட்டிவ் கிடையாது. இரட்டைப்படை வீடுகளுக்கு 8 அப்படிங்கிறது ஆயுள், 8 அப்படிங்கிறது ஹிடன் லக், மறைமுகமான ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி அந்த 8ங்கிறது உடல் உபாதை, விபத்து, கண்டம், இதுவும் சொல்லக்கூடியதுதான். அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு 4ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல, நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு வேலை எழுந்தது, திடீர்னு பதவி விலகி போனது, இடமாற்றம் பண்ணது, டீப்ரமோட் பண்ணது, இதெல்லாம் சிம்மத்துக்கு நடந்திருக்கு. இந்த முறை இந்த சிம்ம ராசிக்கு குருவுடைய இடம் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல நகரும் போது இந்த தடங்கல்கள், பலம் இழந்த நிலையிலிருந்து பலம் அடையக்கூடிய ஒரு சிறு அமைப்பாது ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துல குரு வந்தால் அவருடைய பார்வை நேரா 10ஆம் இடத்துல பதியும். அப்போ 10ல் குரு வந்தால், 10ல் குரு பார்வை பதித்தால் பதவிகளில் மாற்றம் வரும். இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா இடம் மாற்றத்துக்காக காத்திருக்கிறீங்க. இந்த இடம் சரியில்லை, இந்த வேலையில் எனக்கு சரியில்லை, இந்த இடம் எனக்கு இன்னும் செட் ஆகலை, நான் வேற இடத்துல டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருக்கேன், நான் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் மாற்றத்துக்கு ஆப்ஷன் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். 4ஆம் இடத்துல இந்த குரு 10ஆம் இடத்துல பார்வையை பதிக்கும் பொழுது பதவிகளில முன்னேற்றம். இப்ப பதவி டீப்ரமோட் ஆயிருக்கீங்க, டல்லா இருக்கு, ரொம்ப டீக்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க, உங்களை மட்டமா நடத்துறாங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புகள்ல, உங்களுடைய அலுவலகங்கள்ல அந்த மாற்றங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா நல்ல நகர்வை ஏற்படுத்தும். இந்த 4ஆம் இடத்துல குரு வந்தா தாய் ஸ்தானம், அம்மாவுடைய இடம், அவங்களுக்கு நீங்க கேர் எடுக்க வேண்டிய ஒரு டைம், அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய மைண்ட், அவங்களுடைய ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல கேர் எடுக்க வேண்டிய ஒரு நேரம். 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். இந்த எஜுகேஷன் பார்ட்ல 4ஆம் இடத்துல குரு வரும்பொழுது மாணவர்களுக்கு மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் படிக்கிறதுக்காக பிளான் பண்றீங்களோ அந்த பிளான்ஸ் த்ரூ ஆகும். ஏன்னா குருவுடைய பார்வை 8லையும் போய் விடுது. இப்ப தடங்கள், இது வரைக்கும் படிக்கிறதுக்கு நிறைய தடங்கள் இருக்கு, என்னால டிராவல் பண்ணி படிக்க முடியல, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் ஆனா ரிசல்ட்ஸ் எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முறை இந்த குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல பதியறதுனால தடங்கள், பிளாக்ஸ், இந்த பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு, எல்லாத்துக்கும் ஒரு தடை இருக்கு இல்லையா, அது விலகும். அது விலகிற நேரம் தான் இந்த குருவுடைய இது. தேங்கி இருந்த பணம் தேடி வரும். எப்படி தேங்கி இருந்த பணம் தேடி வரும்? இது வரைக்கும் தடப்பட்ட இடத்துல 3ஆம் இடத்துல பலம் இழந்த குருவால நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நீங்க பில் போடுவீங்க, அங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுவீங்க, அந்த அப்ரோச் அப்படியே அங்கேயே நிற்கும், அது ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி அப்படியே இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க, உங்களோட கொட்டேஷன் கொடுப்பீங்க, ஆனா த்ரூ ஆகாது. அதெல்லாம் இந்த இடத்துக்கு இப்ப மாறி குருவுடைய பார்வை, குருவுடைய இந்த பயிற்சி, குருவுடைய இந்த நகர்வு இந்த தேங்கி இருந்ததெல்லாம் தேடி கொண்டு வரக்கூடிய ஒரு பலன். நண்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய இடம் தான் 4ஆம் இடத்துக்கு குரு. நண்பர்களால் ஆதாயம்னா இது வரைக்கும் உங்க நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கல, நீங்க ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் கிடைக்கிற ஒரு டைம். அதே மாதிரி இந்த குருவுடைய இந்த பயிற்சி, அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்க ராசி சிம்மத்துக்கு 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், சுப விரயங்களை உண்டு பண்ற ஒரு டைம். பயணங்களில் ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், பயணங்களில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். டூரிசம், இன்னொரு பக்கத்தில் எஜுகேஷன் டூர், அதாவது கல்விக்காக, ப்ராஜெக்டுக்காக, சில பயிற்சிகளுக்காக நீங்க ஒரு பயணம் மேற்கொள்றது. வேலைக்காக முயற்சி பண்றவங்க வேலையை வேலைநாட்டில் தான் வேணும், அங்கதான் நான் முயற்சி எடுக்கிறேன், அது எனக்கு த்ரூ ஆகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி சாதகமா இருக்கு. ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணுன்ற பிளான் இருந்துச்சுன்னா இந்த முறை வீடு வாங்கணுன்ற 100% கிடையாது, ஆனா அந்த பிளானை இது உருவாக்கும். இந்த குரு 4ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா அதுக்குள்ள திட்டங்களை தீட்டுவார். அப்ப இருக்கிற இடம் உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும். இப்ப நீங்க வாடகையில் இருக்கிறீங்கன்னா அந்த வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் நெருக்கடி கொடுக்கும், இடம் மாத்துங்க, நீங்க வீட்டை காலி பண்ண, அந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்குற நேரம். அப்போ உங்க எண்ணங்கள் என்ன ஆகும்னா சொந்தமா வீடு வாங்கலாமா, இல்ல வேற நல்ல இடமா போலாமான்ற எண்ணங்கள் வரும். வாகனங்கள்ல சில பழுதுகள் கொடுக்கும். ஸோ வெஹிக்கிள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, பழசாயிடுச்சு, அது ஏதோ மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கு, ரிப்பேர் கொடுத்துட்டே இருக்குன்னா புதுசா வாங்குற ஒரு ஐடியாவை தூண்டி விடும். இதெல்லாம் இந்த குரு 4ஆம் இடத்துல உள்ள பலன்கள். இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானம் ஆரோக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். அப்ப அந்த இடத்துல குரு வரும்போது என்ன பண்ணுவாரு, உங்களை ஆரோக்கியத்துல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டுவார். ஏதாவது உங்க உடல்ல உபாதை இருக்கு, இது வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, இந்த 4ஆம் இடத்துல குரு வந்த உடனே என்ன பண்ணுவார், அந்த வலியை கொடுத்து சுட்டி காமிச்சு அதை சரி பண்ண ஒரு முயற்சி எடுக்க வைப்பார். நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுப்பார், நல்ல மருந்து மாத்திரை கிடைச்சு அது உங்களுக்கு குணமாகும், உங்க பழக்க வழக்கங்களை சரி பண்ணும். இதெல்லாம் அந்த 4ஆம் இடத்துடைய குருவுடைய ஒரு பலன். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் முழுக்க நல்ல பலன் இல்லைனாலும் கூட பரவாயில்ல, 3ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய 4ஆம் இடம் பலம் இழந்து எடுத்தது ஒரு பலம் அடையக்கூடிய ஒரு நேரம். மாற்றத்தை எதிர்பார்க்கவங்களுக்கு மாற்றம், முன்னேற்றத்தை எதிர்பார்க்க கொண்டிருக்கவங்களுக்கு முன்னேற்றம். அதுக்கப்புறம்
இதுக்கு மெயினாக இந்த 4ஆம் இடத்துல குரு என்னென்னா அஷ்டமஸ்தானத்தில் அவருடைய பார்வை பதியறதுனால சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் நிவர்த்தி அடையும். இது வரைக்கும் எதிர்ப்பு, வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை, உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இல்லைனா உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தி, அதுலேருந்து ஒரு சாதகமான பலன் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் இந்த குருவுடைய 4ஆம் இடத்து பெயர்ச்சியுடைய பலன்கள். பிறகு இந்த குரு 10ஆம் இடத்துல பார்க்கறதுனால உங்களுடைய கர்மா, அதாவது கர்மானா என்ன, உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாய்ப்புகளுக்கு நிறைய பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த குரு. ஒரு வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்னா ஒரே டைம்ல உங்களுக்கு 10 விதமான வாய்ப்புகளை உருவாக்கி அதில் நீங்க உங்க சாய்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். மெயினா நோய் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அந்த ஹெல்த் பாயிண்ட்ல இருந்து. ஏன்னா இப்போ கடந்த காலங்களில் வந்து சனியுடைய அர்த்தாஷ்டம சனி அவருடைய பெயர்ச்சி, ஏன்னா அவர் குரு வீட்டில் 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ அந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அந்த நோய்கள் வந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி பெண்டிங் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அந்த பிளான்ஸ் எல்லாம் பெண்டிங்லேயே இருக்குது, இன்னும் நடக்க மாட்டேங்குது, எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. இப்போ நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், புதுசாக ஒரு ஃபிலிம் எடுக்க போகிறோம், இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், ஆனால் நடக்கல, எல்லாமே அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு நினைக்கும் போது அதுவும் பலன் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிஸ்னஸ் பிளேஸ் மாற்றுறது, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, அதை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அந்த இடத்த மாற்றி ஆகணுன்ற மாதிரி நிர்பந்தம் வந்து அந்த புதிய ஒரு அலுவலகத்தை திறக்கிறது, இல்லை புதுசாக நீங்கள் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா அது இந்த குருவுடைய பயிற்சி சாதகமாக மாற்றி கொடுக்கும். ஏன்னா அவர் பார்வை 10ல் பதியுது. இது வந்து வீடு மாற்றம், இடமாற்றத்தை காமிக்காது. குரு பார்வை 10ல் பதியும் போது அதிகமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சேஞ்ச், இல்லைனா ஷாப், அவங்க சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் ஆஃபீஸை மாற்றுறது, இல்லை வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேற இடம் மாறி போகுது, இல்லை அவங்களுடைய பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துறது, அதில் முன்னேற்றங்களை ஏற்படுத்துறது, இது மாதிரியான பலன்கள்லாம் இந்த குரு கொடுப்பார். மொத்தத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஓராண்டு காலம் மிக சிறப்பான பலன் இல்லைனாலும் கூட தடைகளும் இடையூறுகளும் நீங்கக்கூடிய ஒரு பலன் குரு கொடுப்பார். ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு உத்வேகத்தை கொடுப்பார். பதவியில மாற்றமும் முன்னேற்றமும், கல்வி திட்டங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய பயணங்களையும் வெற்றி கொடுப்பார். குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளோ பெரிய யோகமான இடம் 4ஆம் இடம் கிடையாது. திருமணத்துக்கும் இந்த 4ஆம் இடம் விசேஷமான இடம் கிடையாது. இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை பலனை பொறுத்து அது மாற்றங்கள் ஏற்படலாம்.